யோகிடான்னு சொன்னதுனால கண்டென்ட் இல்லாதனால என்னை கூப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆண்மை நாட்டில் கம்மியானதுனால பெண்மையை கேலி செய்யக்கூடிய உலகமாக இது மாறிடுச்சு. ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல கால் மேலே கால் போட்டால் பிரச்சனையாக இருந்துச்சு, ட்ரெஸ் போட்டால் பிரச்சனையாக இருந்துச்சு. நாங்கள் ட்ரெஸ்ஸே போடனாலும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது தான் எங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்மை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து என்னடா அப்படின்னு கேட்க தோணுது. அதனால தான் லாஸ்ட்டில் மேடம் வந்து என்ன பற்ற வச்சு நாங்கள் அடிப்போங்கிற மாதிரி சிகரெட்டை பற்ற வச்சாங்க. இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன், டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகலாம் வரல. டைரக்டர் இந்த மாதிரி பேசுகிறத பார்த்து அவரே டைரெக்டாக என்னை கூப்பிட்டாரு. இதில் ஒரு கேரக்டர் பண்ணி கொடுமான்னாரு. 2-3 கோட் சீன்லாம் அனுப்பி, அதுவும் நான் பிறக்காத காலத்தில் லக்ஷ்மி மேடம் பேசினேன், அது கிட்டத்தட்ட 6 பக்கம் இருக்கும் போல் இருக்குது. என்னடா இது நமக்கு வந்த சோதனையாங்கிற மாதிரி படித்து பார்த்து கேட்டு அப்புறம் 3 நாளில் ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க. இதில் என்னென்னா 2 விஷயம். மேடம் தான் இதில் நடிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த படத்தில் நடிக்க போகிறேன் நான் இன்றைக்கி 2 நாள் இல்லை அப்படின்னு சொன்னேன். நம்ம பீத்திக்கிறது அது ஒன்று தானே, எப்போவாக தானே ஒரு படம் வரும். அவங்க ரொம்ப திமிர் பிடிச்சவங்களாமே அப்படிலாம் சொன்னாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்ததில்லை, யூடியூப்பில் வர கண்டென்ட் தான் நானும் பார்த்துருக்கேன். சீரியஸாக நான் போய் அந்த 2 நாள் கிட்டத்தட்ட 3 நாள் எனக்கு ஷூட்டு. ஒவ்வொரு ஷாட்லேயும் பக்கத்தில் நின்று அவ்வளோ அழகாக சூப்பருங்க, இது இன்னும் கொஞ்சம் இப்படி பேசலாம், இன்னும் அழகாக கரெக்ட் பண்ணலாம், நீங்கள் தைரியமாக கேளுங்க என்னை பார்த்து, ஏன்னா எனக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் சீனு. ஸோ அவ்வளோ அழகாக க்யூட்டாக சொல்லி கொடுத்தாங்க. மேம் நீங்கள் ஒரு வருங்காலத்தில் டைரக்டர் ஆகக்கூடிய எல்லா சான்ஸுமே இருக்குது, ஏன்னா டைரக்டர் சார் தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக வந்து டைரக்ஷன் பண்ணாங்க. ஐ லவ் யூ மேம், உங்கள் கூட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்யூ.